ஸ்கூல் லீவ் விட்டாங்க. ஆமா, எல்லாரும் பாட்டி வீட்டுக்கு போவோம். நானும் இந்த நாளாக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். வாங்க எல்லாரும் போவோம் ஜாலியாக. ஃபோன் பேசுனா டிவியை ஆஃப் பண்ணிட்டு பேசினா என்ன வீணாக தானே ஓடுது. ஏம்மா பாட்டி தாம்மா பேசுனாங்க. எப்போ வரேன்னு கேட்டாங்க, அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். சரி வாமா டீ பார்ப்போம். எது இந்த பேய் படத்தியா? எப்போ பாரு இதைத்தான் பார்க்க. இது என்ன நல்லாவா இருக்கு? ஏம்மா நீ என் கூட சேர்ந்து பாருமா, பார்த்தா உனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆளை விடுமா, இப்படியே பார்த்து நீ என்னைக்கு ராத்திரி பயந்து அழப்புறியே தெரில. ஓ பாப்பா நாங்கெல்லாம் சாப்பிட்டாச்சு, நீ தான் சாப்பிடணும். சீக்கிரம் சாப்பிடு போவோம். சரிண்ணே, இந்த சாப்பிட்ருவேன். டேய் தம்பி, மார்க்கெட்டில் நீ பாட்டு தேவையான சாமான்லாம் வாங்கிக்கணும். சரிம்மா. ஏம்மா பாட்டி ஊரில் ஒன்றுமே கிடைக்காதா அப்போ? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா. திருப்பி டவுனுக்கு வந்து தான் வாங்கணும். அதனால போகும்போது எல்லாம் வாங்கிட்டு போயிடணும். சரிம்மா, நீ பாட்டுறம்மா. அம்மா போம்மா, போய் சீக்கிரம் வாங்கிட்டு வாம்மா. சரி பொருட அவசப்படாதவ. இந்த பாருங்க. வாங்கம்மா, என்ன வேணும்மா? தம்பி இந்த லிஸ்ட்டில் உள்ளதெல்லாம் எடுத்துட்டு வாப்பா. சரிம்மா. ஏம்மா மொத்தம் 1700 ரூபா ஆச்சும்மா. சரிப்பா இந்தாப்பா. நீ எவ்வளோ தூரம்மா போகணும் பாட்டி வீட்டுக்கு? இந்தா பக்கத்தில் வந்துட்டு. வாங்க 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 கண்ணுங்களா வாங்க. பாட்டி எப்படி பாட்டி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டிம்மா. வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகும். ஏம்மா பொருள்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கோம்மா. நீங்கள் வாரீங்கன்னு நான் டவுனில் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எதுக்கு வீணாக வாங்கிட்டு வர? சரி வாங்க சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஏய் எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. நீ வந்திருக்கேன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போகணுன்னு வந்தேன். நல்லா இருக்கேன். 10 நாள் லீவுக்கு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. ஜாலியாக இருக்க வேண்டியதான். ஒரு வேலையும் கிடையாது, ஃப்ரீயாக இருக்கலாம். நான் ஒன்று சொன்னேன் தப்பாக எடுத்துக்க மாட்டியே? சொல்லுடி. 10 நாள் அம்மா வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும்னு வேண்டியே, நம்ம அம்மா எங்கே போய் ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு நினச்சியா? நீ சொல்கிறது என்னமோ உண்மைதாண்டி. இப்போ தான் அதை யோசிக்க தோணுது. இந்த 10 நாளும் எங்கள் அம்மாவை நான் உட்கார வச்சு சாப்பாடு பண்ணி கொடுக்குறேன். வெரி குட், கீப் இட் அப். ரொம்ப தேங்க்ஸ் டி இதை புரிய வச்சதுக்கு. என்னங்க நாங்கள் சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. நீங்களும் யோசிச்சு பாருங்கள், உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பாருங்கள்.